ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் எப்பவுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாது. குழப்பம் இருக்கிற இடத்துல மன நிம்மதி என்னைக்குமே இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்கும் அப்படின்னா அந்த ரிலேஷனோட உங்களால மனம் விட்டு பேச முடியும். இப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயம் பதட்டம்லாம் இருக்காது. சோ இந்த மாதிரி ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை நீங்க உருவாக்கணும்னா அடிப்படையா உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது தேவை. நம்ம யாரோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோமோ அவங்கள பத்தின புரியுது. அவங்க யாருங்கிறத நான் மைண்ட் ரீட் பண்றதுக்கு பதிலாக அவங்க கிட்டயே நேரடியாக நம்ம பேசி ஒரு ஹெல்தியான கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலியமாக ஒரு நபருடைய விஷயங்களை, அவங்க இமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நமக்கு நிறைய பிளேம்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க என்ன அக்கறை பண்ணவே மாட்டேங்கிறீங்க, என் மேல உங்களுக்கு அன்பே கிடையாது இப்படின்ற மாதிரியான பிளேம்ஸ் நாம சொல்லாம என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்கிறத தெளிவா சொன்னீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் ஹெல்தியாக இருக்கும். நீங்களும் நானும் இந்த ஈவினிங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்பை நாம ஹெல்தியாக மாத்த முடியும்.